Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். TNPSC ஆஸ்பிரண்ட்ஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 2025 உங்கள் ப்ரிப்பரேஷன் வேகம் பத்தாது, இன்னும் வேகப்படுத்தணும். பாருங்கள், 2025 ஜான் மந்த் முடிஞ்ச போது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ தான் நியூ இயர், பொங்கல் எல்லாமே வந்தது, எல்லாம் ஓவர். இன்னும் நம்ம கையில் இருக்கிறது February, March மட்டும்தான். இந்த 2 மாதம் மட்டும்தான் கையில் இருக்குது. இந்த 2 மாதம் ஸ்ட்ராங்காக பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த வருஷம் நமக்கு. எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. 2025 எக்ஸாம்ஸ் வருமானு கேட்கும் போது எக்ஸ் வரும் அப்படின்னு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எதுக்காக 2 மாதம் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஏப்ரல் மாதம் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன், குரூப் 4 ஏப்ரல் மாதம், ஜூலையில் குரூப் 2 வரப்போகுது. ஸோ எப்படி பார்த்தாலும் 2 மாதம் மட்டும் தான் கையில் வந்து இருக்குது. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் வேகன்சி கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும், ஸ்பீடாக படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், இந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு அதிகமாகிடும். அப்போ நோட்டிஃபிகேஷன் முன்னாடி 2 மாதம் தான் கையில் இருக்குது. இந்த 2 மாதம் எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணிட்டா ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் இருக்கிற இந்த 2.5 மாதத்தில் நம்ம ரிவைஸ் பண்ணாலே போதுமானதாக வந்திருக்கும். ஸோ குரூப் 4க்கு குரூப் 1க்கும் இன்னும் சொல்ல போனால் சாலிடாக 3 மாதம் மட்டும்தான். லாஸ்ட் 1 மந்த்தை விட்டுருங்க. இப்போ ஏப்ரல் மாதம் இருக்குது, எக்ஸாம் உங்களுக்கு ஜூலை மாதம் வருதுன்னா அந்த ஜூலை மாதம், மே மாதம் விட்டுருங்க. ஏப்ரல் எண்டு வரைக்கும் நமக்கு டைம். ஓகே, February, March, ஏப்ரல் இந்த 3 மாதம் ஸ்ட்ராங்காக படித்தா மட்டும்தான் மே, ஜூன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்ஸ் நல்லா நீங்கள் அணுக முடியும். இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோ ஈஸியாக இது நம்ம கிராக் பண்ணிட முடியாது. ஓகே, ஸோ ஏப்ரலில் குரூப் 1 அண்ட் குரூப் 4, குரூப் 2 எல்லாமே வரப்போகுது. பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் மினிமம் குறைஞ்சபட்சம் 50% சிலபஸாக நீங்கள் முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், பாலிட்டியில் 10 கேள்வி கேட்குறாங்களா, 10ல் 5 கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணுறது ரெடியாக இருக்கணும். ஹிஸ்ட்ரியில் 10 வரப்போதா, 5 நீங்கள் அட்டன் பண்ணணும். மேக்ஸில் 25 இருக்கா, 10 நீங்கள் அட்டன் பண்ணணும். அட்லீஸ்ட் இந்த 2 மாதத்தில் இந்த அளவுக்காவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அடுத்த வரப்போகிற காலங்கள் கிராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் இதை பேஸ் பண்ணி நம்ம டெய்லி பிளான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதை பார்க்காதவங்க செக் பண்ணுங்கள். டெய்லி என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எந்த புக்ஸ் படிக்கலாம், எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணாலே போதுமானதான். பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் மினிமம் 50-60% சிலபஸ் நீங்கள் தாராளமாக முடிக்க முடியும். ஓகே, ரைட். ஓகே, நிறைய பேர் கேட்டது நெக்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச் அது இருக்குமா, அது மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஏப்ரல் நம்ம டார்கெட் பேஸ் பண்ணி ஜான் 26 ஒரு நியூ பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறது பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஏப்ரலுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், மினிமம் 60-70% முழுமையாக முடிச்சிருவோம். அதாவது இப்போ ஏப்ரலில் குரூப் 1 வருது, அதுக்கப்புறம் குரூப் 4 வருது, குரூப் 2 வருது. ஓகே, சொல்லப்போனால் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் முன்னாடி நம்ம குரூப் 4 முடிச்சிருவோம், குரூப் 1 முடிச்சிருவோம், குரூப் 2 வந்து முடிச்சு வச்சிருவோம். ஏன்னா அதுக்கப்புறம் ரிவைஸ் மாதிரி தான் வந்து பண்ண போகிறோம். இதை பேஸ் பண்ணி ஒரு முழு அட்டவணை நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஜிஎஸ், லாங்குவேஜ், மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ப்ராப்பராக இருக்கும். டெய்லி டெஸ்ட் கொண்டு போக போகிறோம். டெய்லி படித்தா மட்டும்தான் இப்போ வரப்போகிற காம்படிஷன் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும். இதுக்கான அட்டவணை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த டெஸ்ட்டில் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அதை நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, மொத்தம் நம்ம ஒரு 4 லெவல் நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். ஃபர்ஸ்ட் லெவலில் பேசிக்ஸை நம்ம ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எதுவாக எடுத்தாலும் நமக்கான பேஸு சமச்சீர் புத்தகம் தான். இந்த சமச்சீர் புத்தகத்தில் இது இருக்குது அது இருக்குன்னு இல்லாமல் எல்லாமே 100% அட்டை கவர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஒன்று கூட நம்ம மிஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஒன்லைனர்ஸ் பேஸ் பண்ணி டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கான சாம்பிள் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். கொஷின்ஸ் எப்படி இருக்கும், ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகேனா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த ஒன்லைனர்ஸை நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, 1.5 மாதம் ஒரு 45-50 நாட்களில் சமச்சீர் புக்கும் கையில் வந்து கிடச்சிரும். அப்போ ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அதை மட்டும் ரிவைஸ் பண்ணாலே போதுமானதாக வந்திருக்கும். இது ஒன்று. ஓகே, அடுத்தது அதே சமச்சீர் புக்ஸை ரிவிஷன் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், ரிவிஷன் மோடில் பைலிங்குவலில் MCQ டைப் டெஸ்ட் நம்ம வந்து வைக்க போகிறோம். TNPSC மாடலில் நிறைய வந்து காரணம், கூற்று, ஸ்டேட்மெண்ட்டு, மேட்ச் இந்த மாதிரி கேள்விகளில் நிறைய நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். அந்த ஒன்லைனர்ஸை பேஸ் பண்ணி டெஸ்ட் இருக்க போகுது. அப்போது சமச்சீர் புக்கை மட்டுமே நீங்கள் 2 டைம்ஸ் படிக்கிறீங்க. சமச்சீர் புத்தகத்தை அட்டை டு அட்டை கவர் பண்ணால் மட்டும்தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதாவது அப்புறமா பார்த்துக்கலாம், 4 ஆப்ஷன் இருக்கும், அந்த மாதிரி கிடையாது. எஸ், டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் டெய்லி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, கேப்பே இல்லாமல். டெய்லி படிக்கும் போது வித்தின் 2 to 3 மந்த்தில் என்ன படிக்கணுமோ அதை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ்க்கான வீடியோஸ் கிளாஸஸ். புரியுதா? தமிழ் இருக்கா, தமிழுக்கும் கிளாஸ் வந்து உண்டு. ஆஸ் பர் நியூ சிலபஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்கா, அதுக்கும் கிளாஸ் வந்து உண்டு. இப்போ டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட்டு மட்டும் இல்லை, ஜிஎஸ்க்கு டெஸ்ட் இருக்கும், அதுக்கான கீ நம்ம கொடுக்க போகிறோம். லாங்குவேஜ்க்கு டெஸ்ட்டும் உண்டு, கிளாஸும் உண்டு. ரைட். அண்ட் லெவல் 2 வரும்போது டிகிரி ஸ்டாண்டர்ட் கவரேஜ். வெறும் சமச்சீர் மட்டுமே இப்போ காலகட்டத்தில் சத்தியமாக வந்து போதாது. குரூப் 4 இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வெளியே போய் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்காக டிகிரி லெவலில் 22 டெஸ்ட் நம்ம வந்து வைக்க போகிறோம். பைலிங்குவல் வித் ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும். சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல் டெஸ்ட்டும் உண்டு, ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் இங்கே வந்து இருக்க போகுது. ரைட். அப்போ லெவல் 1ல் பேஸ் நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறோம். லெவல் 2 கோர் வந்து படிக்க போகிறோம். லெவல் 3ல்
ப்ரீவியஸ் இயர் கொஷின் முழுமையாக படிச்சுட்டு லெவல் 4ல் எக்ஸாம் நம்ம கிராக் பண்ண போகிறோம். ஓகே, இதான் உங்களுக்கான விஷயங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்க போது, டெஸ்ட் எப்படி இருக்க போது, அதுக்கான விஷயம் நான் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், டீட்டெயிலாக இருக்கும். ஒரு நாள் டெஸ்ட் வந்து இருக்க போது ஃபுல் சமச்சீர் புத்தகம் என்னென்ன கவர் பண்ண போகிறோம் ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே இருக்குது. இதுக்கான சாம்பிள்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது ரிவிஷன் நோட்ஸ் எப்படி இருக்கும், ஒன்லைனர்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கான கொஸ்டின், அதுக்கான ஆன்சர்ஸ், 6 டோல்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறது எல்லாமே நான் இங்கே வந்து கொடுத்துருப்பேன். முழுமையாக செக் பண்ணி பாருங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டேட் வைஸாக இங்கே வந்து இருக்கும். ஓகே ரைட். அடுத்தது லாங்குவேஜ் கவர் ஆகுமா? தாராளமாக கவர் ஆகும். அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்துக்கோங்க. இது சமச்சீர் புக்கை ரிவிஷன் மாடியூல் நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். இப்போது இந்த பாடம் எல்லாமே நம்ம ஒன்லைனர்ஸில் ஃபுல்லாக வந்து முடிச்சு வச்சுருப்போம், எல்லாமே முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அதே ஒன்லைனர்ஸை ரிவைஸ் பண்ணி இங்கே நம்ம பண்ணும்போது ஒரே டாப்பிக்கு 2 டைம்ஸ் படிக்கிறீங்க. எந்த இடத்துல அதிகமாக நம்ம ரிவைஸ் பண்ணுறோமோ அதுதான் ரிசல்ட்டை வந்து கொடுக்க போகுது. அந்த டாப்பிக்கில் முழுமையாக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே, இது உங்களுக்கு ரிவிஷன் மோட். இப்போ வந்து பாருங்கள், இதில் ஃபுல் டெஸ்ட் இருக்க போகுது. சமச்சீர் புத்தகத்துலையும் பாலிட்டி ஃபுல் டெஸ்ட், ஐஎன்எம், ஜியோகிராஃபி, எக்கனாமி அப்படி எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். யூனிட் நம்பர் 8, யூனிட் நம்பர் 9 அப்படின்னா ப்ரோ சிலபஸ் மாற்றிட்டாங்க, திரும்ப அதே வந்து கொடுத்து வச்சுருக்கீங்க. அதே தமிழ் சொசைட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். இதுக்காக நான் இதை மட்டும் மாற்றாமல் வச்சுருக்கேன் அப்படின்னா இன்னும் சில பேர் குழப்பமாக இருக்கலாம். அதுக்காக மட்டும்தான். பட் நம்ம இங்கே கிளியராக வந்து கொடுத்துருப்போம். இங்கே பாருங்கள். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 5 அப்புறமே கொடுத்து வச்சுருப்போம். ஏன் அப்படின்னா புது சிலபஸில் யூனிட் 5 அப்புறம் மாற்றிட்டாங்க. பட் டாபிக் சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு காமன் தான், சேம் தான். ஓகே, ஸோ அடுத்தது டிகிரி லெவல் நம்ம கவர் பண்ண போகிறோம். சிலபஸ் பேஸ் பண்ணி முழுமையாக இருக்க போகுது. சயின்ஸ் இருக்குமா நிறைய பேர் வந்து கேட்குறது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளைம்ஸில் 5 கொஸ்டின் மட்டும் கேட்க போகிறாங்க. அந்த 5 கொஸ்டின்ஸுக்கும் எல்லாமே 6லேருந்து 12th வரைக்கும் முழுமையாக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம், போதுமானதாக வந்திருக்கும். இதை முடிச்சுட்டு நம்ம லாங்குவேஜை வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ லாங்குவேஜ் வந்து பார்க்கலாம். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ரைட். ஸோ லாங்குவேஜ், ஸோ தமிழ் பார்த்துக்கோங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ பொது தமிழ் ரிவைஸ்டு ஸ்பிட் டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டுக்கும் 100 கேள்வி இருக்க போகுது. இதுக்கு கிளாஸும் உண்டு டெஸ்ட்டும் உண்டு. புரியுதா? ஸோ கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் தான் உங்களுக்கு லாங்குவேஜ் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். என்னென்ன கவர் பண்ண போகிறோம் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஒரு டாப்பிக்கும் ரிவிஷன் டெஸ்ட்டும் உள்ளே உண்டு. பாருங்கள், டெஸ்ட்டு 5 வரையும் முடிச்சுட்டு 1 to 5 அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டில் ஒரு ஃபுல் மார்க் மாதிரி வந்து இருக்கும் போது அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். பாருங்கள், 200 கொஸ்டின்ஸில் ஒரு ஃபுல் மார்க் இருக்கும், அதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இது தமிழுக்கான டெஸ்ட்டு. தமிழில் வெறும் நியூ சிலபஸ் நம்ம அதை மட்டும் பார்க்காம புக் வைஸ் வந்து பார்த்தாகணும். ஸோ அதுபடி பார்க்கும்போது 6th 7th 8th இந்த மாதிரி ஃபுல் புக்கும் நம்ம வந்து கவர் பண்ணி ஆகணும். முடிஞ்சுதா? இது உங்களுக்கு தமிழுக்கான டெஸ்ட்டு. அடுத்தது லாங்குவேஜ் நம்ம வந்து பார்த்துடலாம். மே மாதம் ஆரம்பிக்கும் போது. ஏன் அப்படின்னா லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் Group 2 2Aக்கு மட்டும் தான். ஓகே, உங்களுக்கு வந்து Group 4க்கு வந்து கிடையாது. அப்போ அந்த Group 4 முடித்த கையோட Group 2 நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஜிஎஸ் முடிச்சு வச்சுருவோம். ஜிஎஸ் வந்து Group 4 முடியறதுக்குள்ளேயே எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் லாங்குவேஜில் இங்கிலீஷ்க்கு நம்ம கிளாஸ் டெஸ்ட்டு கொடுக்கும்போது அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறது. எல்லாமே சேர்த்து உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1100 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் கவர் பண்ண போகிறது லாங்குவேஜ் டெஸ்ட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷு, லாங்குவேஜ் கிளாஸஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷு, ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் சமச்சீர் புத்தகம் ஒன்லைனர்ஸ் டெஸ்ட் சீரிஸ், அதுக்கப்புறம் அதிலே பேஸ் பண்ணி எம்சிக்யூ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் டிகிரி லெவல் டெஸ்ட் சீரிஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி டெஸ்ட் கொடுக்க போகிறோம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான நோட்ஸு, ரிவிஷன் நோட்ஸு எல்லாமே நம்ம பேஸ் பண்ணி 1000 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சாம்பிள் நான் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேவா இருக்குன்னா இல்லை ஜாயின் பண்ணிக்கலாம். Jan 26 பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். டெஸ்ட் 1 Jan 28, Jan 27க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடும். ஏன்னா ஒரு மினிமம் நம்பர் மட்டும் தான் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அதுக்காக மட்டும்தான் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க பண்ணல அதெல்லாம் வந்து அப்புறம், பட் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, டவுட்ஸ் எதாவது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், இதை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.